குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு வீடியோ ரொம்ப 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 நல்லா இருக்கு சார். அந்த எக்ஸ்பிரஷன் என்ன, இன்டெக்ஷன் என்ன, நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ள இருக்கிறத நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா தெளிவா கொடுத்துருக்காங்க சார். சார் இந்த வீடியோ வந்து எனக்கு பர்சனலா கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார். அதாவது நம்ம எப்படி, அதாவது எக்ஸ்பிரஷன்ன்றது வந்து பயிற்சி, அது என்ன எக்ஸ்பிரஷன், மெயின்டைன், ஃபாலோ அப், இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதும், அதாவது நம்மளோட அடுத்தவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஆசைப்படுறத விட நம்ம எப்படி இருக்கணும்ன்றத வந்து நம்ம தெளிவா நம்ம கொண்டு வந்தாதான், கொண்டு வர்றதுதான் அந்த எக்ஸ்பிரஷன்றத சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அதான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சார். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் மார்னிங் சார். அப்போ சாபி சேலம் சார். இன்னைக்கு ட்ரைனிங் வந்து நல்ல 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 தகவலை கொடுத்துருக்குது. நம்ம என்ன இலக்குகள், முதல்ல நம்ம இலக்குகள் சின்ன இலக்குகளாக கூட நிர்ணயிச்சுக்கலாம். எடுத்தா 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், சார் 5 வருஷம் வரலாம் எழுதி சொல்லியிருந்தாருங்க. அதில் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, நமக்கு சின்னதாக ஒன்று, நான் ஒரு ஒரு வாட்ச் வாங்குறேன், எப்படி இவ்வளோ நாளுக்குள்ளே வாங்கிடணும் அப்படிங்கிறத அந்த இலக்குகளை எழுதணும். 3 3 4 ஒரு இலக்குகள்ல 5 பாயிண்ட் கூட இருக்கலாம், அதை எழுதிக்கலாம். எழுதி இந்த அந்த தினசரி அதுக்கு அதை எழுதி அதை ஒட்டி வச்சு தினசரி பார்க்கணும். அதுக்கு உண்டான என்னவோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அது நிறைவேறும்னு சார் சொன்னாருங்க. அதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோட்ல எவ்வளோ எழுதலாம், அதுக்கு அடுத்தது நம்ம 2 வருஷத்துல எவ்வளோ எழுதலாம், 3 வருஷத்துல என்ன எழுதலாங்கிறத நம்ம முதல்ல எழுதி தினசரி அதை பார்க்கணும், படிக்கணும். அதோட படித்தாலும் மட்டும் இல்லை, அதை அதுக்கு என்னென்ன உண்டான விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணணும். அதை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம இலக்குகளை அடையலாம்னு சொன்னாருங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏற்கனவே நான் இப்போ அந்த மாதிரி இப்போ அன்னைக்கு எழுதுனதில் ஒரு இலக்குகளை நான் இப்போ அடைஞ்சிருக்கேன். அதை வந்து அடுத்ததை அது மாதிரி மறுபடியும் மீண்டும் மீண்டும் அதை தினசரி பார்த்துவும் அதை எழுதவும், நம்ம மனசில் நினைச்சதை எழுதிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நடக்குங்கிறத, ப்ராக்டிஸ் பண்ணால் நடக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். ரூபா பேசுறேன் சார். குட் மார்னிங் சார். முதல்ல ரூபன் சாருக்கு வந்து நன்றிங்க சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் கையிலும் தான் செல்லு இருக்கு. எல்லாரும் யூடியூப் ஏதேதோ பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. தினம் தினம் வந்து சார் வந்து எப்படிதான் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே பார்க்கலாம், ஆனா பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த மார்னிங் செக்ஷன் மூலியமா நிறைய விஷயங்கள் கத்துக்காதவங்க எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான பாடம் படிச்சவங்க கூட இந்த மாதிரி பாடத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி நம்ம வாழணும், எப்படி இருந்தா நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டு எங்களை உற்சாகப்படுத்துறீங்க. நாங்க சோர்ந்து இருந்தா கூட அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது உங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எங்களை பார்க்க வச்சு எங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை சொல்லி கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த மார்னிங் செஷன் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. டீம் விக்டரியில் இந்த மார்னிங் செஷன் அட்டன் பண்ணுறவங்க ஒரு தனித்துவமாக இருக்கணும். இப்போ நம்ம ஜெகதீஷ் சர்மா அடிக்கடி சொல்லுவார், இந்த மார்னிங் செஷன் தான் என்னை ஃபாரின் ட்ரிப் கூட்டு போச்சு, இந்த மார்னிங் செஷன் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணிச்சு, இந்த மார்னிங் செஷன் தான் என் டீமை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு. இது மார்னிங் செஷன் இதை நடத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் நம்முடைய மென்டர் விக்டோரியா மேடத்துக்கும் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். என்ன காரணம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தோம், எத்தனை பேர் முன்னுக்கு வந்தாங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? பசித்தவனுக்கு
மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக் கொடு அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்? மீனை கொடுத்தா அவன் டெய்லி உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். ஆனா கத்து கொடுத்துட்டோம்னா அவன் டெய்லி அவங்க போய் மீனை பிடிச்சி அவங்க தேவையான அளவு சாப்பிடுவாங்க, இல்ல அவங்க அதை வியாபாரமா மாத்துவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அப்போ அவங்க தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. அவங்களுடைய வளர்ச்சி அவங்க கையில இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே முதல்ல கத்துக்கணும், நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது கத்துக் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை. அடுத்தது கத்துக் கொடுக்கறதுக்கு கத்துக் கொடுக்கணும். இந்த மூணும் தான் வாழ்க்கையில ஒரு மனிதனை ஒரு மனிதனாக, ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக, ஒரு தன்னிகர்வு பெற்ற மனிதனாக அவனை மாற்றுறதுக்கான அடையாளம். எப்பவுமே நான் தான் அப்ளைன், நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் தான் வந்து பேசுவேன், நான் தான் சூப்பரா பேசுவேன், என்னை மாதிரி எல்லாரும் பேச முடியாது அப்படின்ற இதுக்கு நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்மளை விட பெஸ்டா நம்ம டவுன்லைனை உருவாக்கணும், நம்மளை விட டேலண்டா உருவாக்கணும். ராஜன் சார் அடிக்கடி சொல்லாரு, என்னைய இந்த ஏற்காடு ட்ரைனிங்களோட ரொம்ப அழகா சொன்னாரு. இங்க இருக்கிற எல்லாருமே என்னை விட பெஸ்ட் அப்படின்னு. அப்ப எல்லாரும் சார்னாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இங்க இருக்கிற எல்லாமே, அது பிரபு சாரா இருக்கட்டும், ஜெகதீஷ் சாரா இருக்கட்டும், அப்புசாமி சாரா இருக்கட்டும், எல்லாருமே பெஸ்ட் தான். முருகன் சாரா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே பெஸ்ட் தான். ஆனா நீங்க உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, நீங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அதுதான் உங்களை பெஸ்டா மாத்துறது. எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல, எதுவுமே தெரியாதவங்களும் யாருமே இல்லை. அதை ஒத்துக்கிறீங்களா? எஸ் உங்களுக்கு சார். ஒண்ணு தெரியும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஒண்ணு தெரியாம இருக்கும். அதே சமயத்துல அவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அப்போ நமக்குள்ள ஒரு பகிர்வு, நமக்குள்ள ஒரு பரஸ்பர ஒற்றுமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே இருந்தா எல்லாரும் ஜெயிக்கலாம். 10 பேருக்கு 10 விஷயம் தெரிஞ்சா அந்த 10 விஷயத்தையும் சேர்த்து வெற்றி பெற முடியும். அதுதான் டீம். ரசித்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை, அது இல்லாமல் வாழ்வது அடைக்கப்படாத சிறைச்சாலை. இந்த வாசகம் இன்றைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம லைஃபை ரசிச்சு வாழணும். இன்னைக்கு வெஸ்டீஜ் பிசினஸ் நம்ம பண்றோம்னா அதை கூட ரசிச்சு பண்ணணுங்க. என் கூட அதிகமா பழகுற நண்பர்களுக்கு தெரியும், வெஸ்டீஜ் ஜாலியான பிசினஸ். ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது ஜாலி, இன்னொரு நண்பர்களை பார்த்து பேசுறது ஜாலி. இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இயற்கை விவசாயிகள் அந்த உணவு மாநாட்டுக்கு போயிட்டு வந்தோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா நான் பல பேரை கூப்பிட்டேன், பல பேருக்கு அங்க வர முடியல, சந்தர்ப்பம் சரியில்லை அப்படின்ட்டாங்க. ஆனா வந்தவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. எப்போ நம்ம லைஃபை நான் அதுக்கு முந்தின நாள் தான் நான் திருநெல்வேலியில ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்தேன். எங்க அக்கா பையன் கல்யாணத்துக்கு போயிட்டு அன்றைக்கு தான் வந்தேன். உடனே கிளம்புனேன். அப்போ நம்ம வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கும். ரசிக்கிறதுன்றது ஒரு இயற்கை காட்சிகளை போய் ரசிக்கிறது, இல்ல வேற கடலை போய் ரசிக்கிறது அப்படின்றது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். கரெக்டா? எல்லாருமே பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்க ரசிக்க ஆரம்பிச்சாலே பாசிட்டிவ் ஆயிடுவீங்க. எல்லா விஷயத்திலையுமே நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அதுதான் ரொம்ப தெளிவா சொன்னார் இல்லையா? அகக்காட்சி. ஒரு பெரிய வீடு, அது ஸ்விம்மிங் பூலு, அது கார் பார்க்கிங், அதுல 4 பேர், அதாவது BMW, ரோல்ஸ் ராய்ஸ், எல்லா காரும் நிக்குது. நீங்க உங்க விருப்பப்பட்ட காரை எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு இது மாதிரிலாம் நான் வந்து சில இடங்களுக்கு, சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கூட பாக்குறேன். BMW நிற்கும், அது பக்கத்திலேயே எக்ஸ்யூவி நிற்கும், அது பக்கத்திலேயே ஃபிகோ நிற்கும். அவங்க எந்த காரை எடுத்துட்டு போகணும், எந்த இடத்துக்கு போறாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா BMW போறாங்க, இல்ல ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகும்போது BMW போறாங்க, மற்ற இடத்துல எக்ஸ்யூவில போறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி போறதுக்கு நம்மகிட்ட எத்தனை கார் இருக்கு, நம்ம எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம். நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அது அந்த வாழ்க்கையை வாழ்றோன்றத நம்பிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்துடும். எப்பவுமே நல்ல விஷயங்களை காலையிலே சிந்திப்போம், ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம்.
அதை முதல்ல அதுல வாழ கத்துக்குவோம். இந்த கற்பனை வந்து நம்மளை கட்டாயம் கொண்டு போகும். எத்தனை பேருக்கு அது நம்பிக்கை இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்பிக்கையோட செஞ்சவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெஸ்டீஜ்ல ஒரு மிகப்பெரிய அச்சீவர் ஆனவங்க எல்லாருமே அந்த ஒரு ட்ரீம் சார்ட்டை எழுதி ஒட்டி அதற்காக அதை நினைத்து அதுல இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட உழைச்சவங்க மட்டும்தான் அது கிடைச்சிருக்கு. அது கிடைச்சதுக்காக ஒட்டின நாள்ல இருந்து அது கிடைச்சதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த நன்றி உணர்வு தான் இன்னைக்கு வந்து பல பேரை உயர்த்திருக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிதா சிங் சார் ஊட்டியில ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த 2 நாளுமே அவர் சொல்லி கொடுத்தது கிராட்டிடியூட் கிராட்டிடியூட் கிராட்டிடியூட். நன்றி உணர்வோட இருங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பெரிய அளவுல வளர வைக்கும், வாழ வைக்கும்னாரு. ரொம்ப எல்லாரும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆல் லீடர் தேங்க்யூ சார். சார் ஹலோ சார். சொல்லுங்க சார். அது மாதிரி நம்ம வெக்டர் மேடம் டீம்ல மட்டும்தான் நம்மளை வந்து பேச வைக்கிறதுக்கான ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா மற்ற டீம்ல மற்ற இதுல வந்து அவங்க யாருமே பேச முடியாது, பேசுறது மட்டும்தான் கேட்க முடியும். அந்த மாதிரி இப்போ கூட சரவணன் சார் டீம்ல இருந்து நம்ம டீமுக்கு வந்தாரு ஒருத்தர், வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் மீட்டிங் டெய்லி அட்டன் பண்ணுவாரு. டெய்லி அட்டன் பண்ணி போன மாசம் ஃபாஸ்டா 20% முடிச்சாரு. அப்ப சொல்லுவாரு, சார் இதுலதான் சார் நீங்க நம்மளையும் பேச விடுறாங்க, மற்ற டீம்ல வந்து பேச விடுறது இல்ல, அவங்க சொல்றதை மட்டும்தான் நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருமே பேசணும் சார். பேசினாதான் அடுத்து ஹோம் மீட்டிங்ல பேச முடியும், 1-to-1ல பேச முடியும், எல்லாமே நமக்கு அந்த தைரியம் வரும் சார். அதுதான் நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மார்னிங் செஷன் வந்து எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம மற்றவங்க பேசக்கூடாது, கேட்கதான் செய்யணும்னு சொல்லவே இல்லை. மற்றவங்களும் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமா பேசலாம். அதே சமயத்துல நல்ல விஷயங்களை பேசணும். நம்ம அன்னைக்கு எந்த வீடியோ போடுறோமோ அதுல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா பேசணும். அப்ப அதை பேசும்போது அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அதுதான் முக்கியம். அதனாலதான் நம்ம எல்லாரையும் பேச சொல்றோம். எல்லாரையும் பேச சொல்றதுக்கான காரணம் அதுதான். சொல்லுங்க சார். இப்போ மீட்டிங்ல இருக்கிற 26 பேரும் வந்து பேசக்கூடிய நபர்கள் தான், யாரும் பேசாத நபர்களே இல்லை. ஆனா ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சாதான் நம்ம எல்லா இடத்துலயும் பேச முடியும். ஏன்னா இது நமக்கான ஒரு ட்ரைனிங். இது நான் ஒவ்வொரு நாள் நினைக்கிறது சார், மார்னிங் செக்ஷன்ல என் டீம்ல குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஆனா வராங்க, ஒரு சில நாள் அட்டன் பண்றாங்க, திரும்ப வரதில்லை, திரும்பவும் வராங்க. அதாவது இதுல அந்த அக்கறை இருக்கிறவங்க வந்து அட்டன் பண்றாங்க சார் ரெகுலரா. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரெகுலரா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. நாங்க சோர்ந்து போற நேரத்துல அப்போ கூட வந்து அந்த சோர்வு நீக்கிறதுக்கான பதிவை தான் நீங்க போடுறீங்க. நாங்க எங்களுக்கு தேவையான பதிவுகள் வந்து தேவையான நேரத்துல நீங்க கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். எல்லாமே பேசலாம், எல்லாருமே பேச தெரிஞ்சவங்க தான், பேசலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.